தேவனுடன் உறவில் வளர வேண்டுமென்றால் நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேத ஆராய்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். தேவனை பற்றி தவறாக புரிந்திருக்கிறோம். இந்த இருள்தான் உலகத்தை இப்பொழுது மூடியிருக்கிறது. மனிதர்கள் அவருடைய குணத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அதனால் நம்முடைய வேலை என்ன? அவரது குணத்தை தெளிவாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவரது அன்பின் குணத்தை வெளிப்படுத்துகிற செய்தியை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய இரக்கத்தின் இறுதி செய்தி என்று எலன் ஜி ஒயிட் கூறுகிறார். ஆம், இதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். நம்முடைய வேலை என்ன? தேவன் அன்புள்ளவர் என்பதை உலகத்திற்கு அறிவிப்பது தான். ஜெபம் பண்ணுவோம். உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற அன்பான தேவனே, உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்வதன் மூலமாக உம்மோடு கூட இருக்கக்கூடிய உறவிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்வதற்கு தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். சிரிப்பு துணுக்கு ஒன்று வாட்ஸ்அப்பில் வந்தது. இந்து திருமணங்களில் சத்தவதி என்று ஒரு சடங்கு செய்யப்படும். இந்த சடங்கையோ இந்த சடங்கு சொல்கிற 7 ஜென்மத்தையோ நான் நம்புகிறேன் என்று இல்லை. ஆனால் இந்த துணுக்கில் வருகிற செய்தி மிகவும் முக்கியமானது. பல சமயங்களில் உறவை இதுதான் கெடுக்கிறது. அதனால்தான் இந்த துணுக்கை சொல்லுகிறேன். இந்த சப்தபதி என்கிற சடங்கின் அர்த்தம் என்ன என்றால், 7 ஜென்மங்களிலும் இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை இதன் மூலமாக தெரிவிக்கிறார்களாம். 7 ஜென்மம் என்றெல்லாம் நான் நம்புவதில்லை. இந்த ஒரு ஜென்மத்தில் சேர்ந்திருந்தாலே போதும், அதே பெரிய காரியம். ஆனால் 7 ஜென்மங்கள் இருப்பதாகவும் அந்த 7 ஜென்மங்களிலும் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ வேண்டும் என்றும் ஆசைப்பட்டு இந்த சடங்கை ஏற்படுத்தியிருந்தார்கள். இப்பொழுது துணுக்குக்கு வருவோம். அந்த கணவன் தன் மனைவியை பார்த்து சொல்கிறான், 7 ஜென்மத்திலும் நீயே என் மனைவியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது கேட்ட உடனே மனைவி சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். தன்னுடைய கணவன் தன் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் என்று யோசித்து அவள் சிரித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவள் கோபத்தோடு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாளாம். 8வது ஜென்மத்தில் எவ்வளோடு நீ இருக்க ஆசைப்படுகிறாய் என்று கேட்டாளாம். இந்த ஜென்மமே போதும், ஆனால் 8வது ஜென்மத்தில் நீ யாரோடு இருக்க போகிறாய் என்று கேட்டு கோபப்பட்டாளாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால்தான் உறவு நன்றாக இருக்கும். இல்லை என்றால் நல்லதாக சொல்லப்படுகிற செய்தி கூட தீயதாகத்தான் தெரியும். உறவு இருந்தால் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு அர்த்தம் வேறுதாக இருக்கும். உறவு இல்லை என்றால் அதே வார்த்தைகளுக்கு வேறு அர்த்தம் இருக்கும். இன்றைக்கு உறவை வளர்ப்பதற்கு இந்த அறிவு தேவை என்பதை நாம் பார்க்கிறோம். அறிவு என்று சொல்வது வெறும் தகவல் இல்லை, புரிந்து கொள்ளுதல். தேவனை புரிந்து கொண்டால்தான் நித்திய வாழ்க்கை நமக்கு சந்தோஷமானதாக இருக்கும். தேவனை அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு சொன்னார். அதாவது தேவனை நாம் சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு ஜென்மம் அல்ல, 7 ஜென்மம் அல்ல, நித்தியமாக வாழ்ந்தாலும் அதில் சந்தோஷம் இருக்காது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அப்படி தேவனை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு எது உதவியாக இருக்க வேண்டும்? தேவனை பற்றிய தெளிவான காட்சி. இந்த தெளிவான காட்சி இருந்தால்தான் நாம் தேவனை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இந்த சரியான காட்சி நமக்கு தெரியாமல் இருப்பதற்கு தவறான புரிதல் காரணமாக இருக்கிறது அல்லவா? இந்த தவறான புரிதலுக்கு காரணம் என்ன என்கிறதுக்கான பதிலை முதலாவதாக நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சில பொய்களை சாத்தான் சொல்வதாக பார்க்கிறோம். அதில் ஒரு பொய் சூசகமான பொய். சூசகமான என்றால் மறைவான, வெளிப்படையாக இது பொய் என்று தெரியாது, ஆனால் அது பொய். அந்த பொய் தான் மிகவும் பிரச்சனை நிறைந்த பொய். அவன் வியாபாரத்தை சொல்லுகிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் சாவதில்லை என்று சொல்லவில்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை, ஒரு நாளும் சாக மாட்டீர்கள். அவர்கள் உடனே சாகவில்லை என்பது உண்மைதான். ஏனென்றால் அவர்கள் சாகாமல் இருப்பதற்கு ஒரு ஏற்பாடு நடந்துவிட்டது. அவருடைய தவறுக்கு ஆன தண்டனையை தான் ஏற்றுக்கொள்வதாக தேவன் அறிவிக்கிறார்.
அதை ஒரு அடையாள செயல் மூலமாக காட்டவும் செய்கிறார். அங்கே தோல் உடையை உடுத்துவதற்கு கொடுக்கிறார். அப்படியானால் ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மிருகம் இறந்ததினாலே இவர்கள் சாகாமல் இருந்தார்கள். ஆனால் அவன் சொன்னான், நீங்கள் சாகவே சாவதில்லை. அவர் சொன்ன அந்த பொய்யை உண்மையாக்குவதற்கு இன்று வரைக்கும் மனிதனுடைய ஆத்மா சாகாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். பாவம் செய்தாலும் நீங்கள் சாக மாட்டீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அடுத்ததாக இன்னொரு பொய் சொல்கிறான், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். பார்த்தால் கண்கள் திறக்கப்பட்டது போல் தான் தெரிகிறது. இது சாப்பிட்ட பிறகு அவருடைய நிர்வாணம் அவர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் சுற்றியிருந்த வெளிச்ச ஆடை அவரை விட்டு நீங்கிவிட்டதினாலே நிர்வாணம் இப்பொழுது தெரிகிறது. ஆனால் அவன் சொன்ன அர்த்தம் என்ன? தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை அனுமதிக்காமல் தடுத்திருக்கிறார் என்பது போல சொல்லுகிறார். மூன்றாவதாக, நீங்கள் நன்மை தீமை அறிந்த தேவர்களைப் போல இருப்பீர்கள். நீங்கள் தேவனைப் போல ஆனால் அது அவருக்கு பிடிக்காது, அதனால்தான் உங்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறான். நன்மை தீமை அறிதல் என்பது நன்மையும் தீமையும் செய்யக்கூடிய தன்மையாகும். இந்த தன்மை தேவனுக்கு இருந்தாலும் அவர் தீமை செய்வதில்லை. ஆனால் நாமோ அந்த நிலையை இழந்து விடுகிறோம். நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் தீமையை செய்து விடுகிறேன் என்று புலம்பக்கூடிய நிலைக்கு வருகிறோம். இது நமக்கு நல்லது இல்லை. இந்த நிலைக்கு அவன் வந்துவிட்டான் என்பதை தேவனே ஆதியாகமம் 3:22 சொல்கிறார். இவை எல்லாவற்றையும் காட்டிலும் மிகப்பெரிய பொய் என்னவென்றால் இது தேவன் அறிவார் என்பதுதான். தேவனுக்கு இது தெரியுமா என்றால் தேவனுக்கு தெரியும், தகவல் தெரியும் என்றுதான் அர்த்தம். ஆனால் அங்கே தீமை கலந்த ஒரு உண்மையை சொல்கிறான். இதை சூட்சும பொய் அல்லது சூசக பொய் என்று சொல்லலாம். அவன் தந்திரமாக என்ன ஒரு எண்ணத்தை அவருடைய உள்ளத்தில் விதைக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் நன்றாக வந்து விடுவீர்கள் என்று தேவனுக்கு தெரியும், அப்படி தெரிந்துதான் இதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் என்றால் அவள் என்ன நினைப்புக்கு வருகிறாள்? நம்முடைய நன்மையின் மேலே தேவனுக்கு அக்கறை இல்லை. இதுதான் சாத்தானுடைய மறைமுக பொய். இன்றைக்கு வரைக்கும் உறவுகளை சாத்தான் இப்படித்தான் கெடுத்து கொண்டிருக்கிறான். தேவனோடு இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி, மனிதரோடு இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி, அந்த உறவுகளுக்கு இடையே சாத்தான் இப்படித்தான் செயல்பட்டு வருகிறான். தேவனுக்கு உங்கள் மேல் அக்கறை இல்லை, தேவனுக்கு உங்கள் மேல் அன்பு இல்லை என்று சொல்லி இந்த சந்தேக விதையை விதைப்பதன் மூலமாக தன்னுடைய காரியத்தை அவன் சாதிக்க பார்க்கிறான். ஆனால் தேவனோடு கூட நாம் ஒரு நிலையான உறவை ஏற்படுத்தலாம். அதற்கான சில காரணங்களை பார்ப்போம். தேர்ந்தெடுக்கும் உரிமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மலைப்பிரசங்கத்திலே இயேசு இவ்வாறு சொல்கிறார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஏதோ நாம் ஒரு நன்மை அடைவதற்கு அவர் நிபந்தனை போடுவது போல இங்கே நமக்கு தெரியலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதுபோல நான் உங்களை நடத்துகிறேன், உரிமை உங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்கிறார். இது எப்படி என்று சற்று யோசித்து பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும். மற்றவர்கள் தவறு செய்யும்போது அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? இதுதான் உங்களுடைய தன்மை, இதுதான் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய உரிமையின்படி நீங்கள் இதை செய்கிறீர்கள். நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதையே உங்களுக்கும் செய்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவள் விபச்சாரி என்று அவள் மேலே குற்றம் சாட்டினார்கள். இயேசு ஒன்றும் செய்யவில்லை, தரையில் எழுதினார். என்ன எழுதினார் என்று வேதாகமும் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் என்ன எழுதியிருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை பார்த்த அங்கே இருந்த எல்லோரும் ஒருவராக கலைந்து சென்று விடுகிறார்கள். அதற்கு முன்னால் அவர்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தார், உங்களில் தவறு இல்லாதவன் இவள் மேல் கல்லெறிய கடவன் என்றார். இப்பொழுது தங்களுடைய தவறு அவர்களுக்கு தெரிந்ததினாலே அந்த இடத்தை விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அநேக சமயங்களில் நம்முடைய தவற்றை நாம் பார்க்காமல் இருப்பதனாலே மற்றவருடைய தவறுகளை மன்னிப்பதற்கு நாம் தயங்குகிறோம். மற்றவருடைய தவறுகள் நமக்கு காட்டப்படும் போது கூட அதன் மூலமாகவும் தேவன் நம்மிடத்தில் பேசுகிறார் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. தேவன் நம்முடைய பாவத்தின் மூலமாகவும் நம்மிடத்தில் பேசுகிறார். மற்றவர்களை குற்றவாளிகளாக நாம் தீர்க்கும்போது நாம் போக்கு சொல்வதற்கு வழியில்லை.
ஏனென்றால் அதே தவறுகளை நாம் செய்கிறோம். அதனாலே நம்மையே நாம் குற்றவாளியாக தீர்த்து கொள்கிறோம். ஒருவனை பார்த்து நீ குற்றவாளி என்று சொல்லும்போது நாம் நம்மைத்தான் அங்கே பார்க்கிறோம் என்று வேதாகமம் சொல்கிறது. கண்ணாடியிலே பார்த்து இவன் ஏன் இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறான், இவன் ஏன் இவ்வளவு அழுக்காக இருக்கிறான் என்று சொல்வீர்களா? சொல்ல மாட்டீர்கள். ஆனால் மற்றவர்களை பார்த்து சொல்லும்போது நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் செய்கிற தவறுகள் நமக்கு கண்ணுக்கு தெரியும் போது அந்த தவறுகள் நமக்குள்ளும் இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது வேதம் சொல்கிறது, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று வேதாகமம் சொல்கிறது. ஆம், இந்த தவறு ஒன்றத்தில் இருக்கிறது, அதனால்தான் இது உனக்கு பெரிய தவறாக தெரிகிறது, இதை விட்டு நீ வெளியே வா என்று தேவன் சொல்கிறார். இதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மிடத்தில் பாவம் காணப்படும் போது அந்த பாவத்தை வெட்டி போடுவதற்கு சில அனுபவங்கள் வருகின்றன. வெட்டுகிற கத்தி நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு நம்மை வெட்டுவதாக நமக்கு தெரியலாம். ஆனால் ஏன் அதை வெட்டுகிறார்? நம்முடைய உடலிலே தேவையில்லாத ஒரு பகுதி வளரும்போது அந்த புற்றை வெட்டி போடுவதற்கு அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். கத்தி வெட்டத்தான் செய்கிறது, ஆனால் அது நம்முடைய நன்மைக்காகத்தான். அதனால்தான் பவுல் சொல்கிறார், இடித்து போட அல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய நோக்கம் இடித்து போடுவதல்ல, ஊன்ற கட்டுவது தான். சிக்ஷிக்கப்படுவதற்காக சாத்தானிடம் விட்டு விடுவதாக கூட வேதாகம் சொல்கிறது. சில சமயங்களில் சாத்தானுடைய கையில் நாம் ஒப்புக் கொடுக்கப்பட்டோம் என்றால் அதற்கு காரணம் நாம் திருந்த வேண்டும் என்பதாக இருக்கலாம். ஆனாலும் அளவுக்கு அதிகமாக அவன் நம்மை துன்பப்படுத்துவதற்கு அவர் விட்டுவிட மாட்டார். யோபுவின் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் அல்லவா? யோபுவை கஷ்டப்படுத்துவதற்கு சாத்தான் தீர்மானித்த போது ஆண்டவர் சொல்கிறார், ஒரு அளவுதான், அதற்கு மேல் நீ செல்லாதே என்று சொல்கிறார். அவனுடைய பொருளை நீ தொட்டுக்கொள், அவன் மேல் உன் கையை வைக்கக்கூடாது என்று சொல்லிவிடுகிறார். அந்த பாதுகாப்பு இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். சில துன்பங்களை அவர் அனுமதித்தால் நம்முடைய நன்மைக்காக அனுமதிக்கிறார். அதிலும் ஒரு எல்லை உண்டு. தேவையில்லாத புற்றுச்சதை வெட்டப்பட்டு விட்டது என்றால் அதற்கு பிறகு நமக்கு கஷ்டம் தேவையில்லை. நாம் கலக்கமடைய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறார். நாமும் அதைத்தானே எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதற்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களும் எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். இந்த திட்டங்கள் எல்லாம் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்கள் தான் என்றும் சொல்கிறார். எரேமியா 29:11 வாசித்து வாருங்கள். நமக்கு வழியே தெரியாத நேரத்திலும் தேவனுக்கு முடிவு தெரியும். நம்மை தேவன் அழைத்து செல்கிறார். சில சமயங்களிலே அது நமக்கு கஷ்டமாக தெரியலாம். எப்படி நாம் அந்த இடத்தை போய் சேருவோம் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முடிவு தேவனுக்கு தெரியும் என்பதனால அவர் அழைத்து செல்கிற வழியில் அவர் கையை பிடித்து கொண்டு செல்லுவதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தனி மனிதனை மாத்திரமல்ல, தேசங்கள் முழுவதையும் தேவனே ஆளுகை செய்கிறார் என்றுதான் வேதாகம் சொல்கிறது. அவர் தமது பரிசுத்த சிங்காசனத்தில் விட்டிருந்தது இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி அந்த 3 பேரும் பரலோக அரசவை காட்சியிலே காட்டப்படுகிறார்கள். வெளிப்படுத்த 4-5 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். பிதா சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். முன்னாலே ஒரு குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, அது ஆவியானவரை சுட்டி காட்டுகிறது. ஒரு ஆட்டுக்குட்டியையும் பார்க்கிறோம், அது இயேசுவை சுட்டி காட்டுகிறது. இவருடைய நிர்வாகம் பரலோகத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் அந்த அரசவை காட்சி காட்டுகிறது. இந்த உலகத்தில் சில சமயங்களில் அரசாளுகிறவர்கள் தாங்கள் பெரியவர்களை நினைத்து கொள்ளலாம். உங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு அவர் யார், அவர் எனக்கு தெரியாது என்று எகிப்திலே 3ஆம் தட்மோஸ் கத்தினான். கடைசியில் அவன் நினைத்தபடி அல்ல, அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாக செங்கடலிலே முடிந்தது. அசிரியாவிலிருந்து வந்த சனகிரிப் எசேக்கியா ராஜாவை பார்த்து சொன்னான், உன் தேவன் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். சரியான ஒரு அடி விழுந்தது. அவனுடைய வீரர்கள் அனைவரும் அன்றைக்கு இறந்து போகிறார்கள். தன்னுடைய நாட்டிற்கு அவன் ஓடுகிறான். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். எருசலேம் பக்கம் அவன் வரவே இல்லை. கடைசியிலே அவன் கொல்லப்படுகிறான். அவன் வணங்கின தேவனுடைய ஆலயத்தில் அவனுடைய பிள்ளைகள்
அவனை கொண்டு போடுகிறார்கள். நாம் பேசும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் நமக்கு தீர்ப்பை கொடுக்கின்றன. பாபிலோனில் நேபுகாத்நேச்சார் எவ்வளவோ தேவன் அவரிடத்தில் பேசியும் அவர் மனம் திரும்ப மறுத்து கொண்டிருந்தார். ஆனால் மக்கள் மேல் அன்புள்ள ஒரு மனிதன்தான். அதனால் அவனை சிட்சித்து அவர் திருத்துகிறார். இன்றைக்கு கூட அரசுகள் இப்படி தான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. தங்களுடைய குடிமக்கள் மேல் அன்பு இருப்பதற்கு பதிலாக தங்களுடைய பெருமையிலும் தங்களுடைய அகந்தையிலும் தாங்கள் பெரியவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கு மத்தியிலும் தேவனுடைய ஆட்சி நடக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை தான் நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளட்டும். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோமா? நாம் எவரையும் வெறுக்க தேவையில்லை. நம் தேவனுடைய ஆட்சி நடக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் சாக வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். மாத்தாள் மரியாதத்தில் இயேசுவனர் சொன்னார் அல்லவா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரணம் என்பது முடிவு இல்லை. மரித்தாலும் நான் பிழைக்கலாம், வாழலாம். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்ததென்றால் இன்றைக்கு இந்த உலகத்தில் மற்றவர்களை நாம் ஏன் வெறுக்க வேண்டும்? யூதர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்பதை ஏசாயம் 30 தேவன் சொல்லுகிறார். என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணுகிறாய், என் வாக்கை கேளாமல் எகிப்துக்கு போகிறாய் என்கிறார். ஜனங்கள் எகிப்துக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தார்களாம். தேவன் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை. என் வார்த்தையை கேட்க மனதில்லை என்கிறார். இப்படியெல்லாம் அவர் சொல்வதனாலே அவர்கள் என்னவும் சொல்லுகிறார்களாம், எங்கள் முன் இராமல் தேவனை ஓய பண்ணுங்கள். இவர் ஏன் தொந்தரவு செய்கிறார்? இவர் எங்களுக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல வேண்டாம், நாங்கள் எங்களை பார்த்து கொள்கிறோம். நீ வராமல் இருந்தால் போதும், எங்களுடைய காரியத்தை எங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அநேக சமயங்களில் இன்றைக்கும் அதே தவற்றை தான் மனிதர்கள் செய்கிறார்கள். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பதில்லை. தங்களுக்கு எது சரியாக தெரிகிறதோ அதை செய்ய வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள். தேவனுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் தங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை மனிதர்கள் யோசித்து பார்ப்பது இல்லை. நீ எகிப்துக்கு போகாதே என்றால் அவர் சொல்கிறார்கள், கழுதை மேல் ஆஸ்திகளையும் ஒட்டகங்கள் மேல் பொக்கிஷங்களையும் ஏற்றிக்கொண்டு தங்களுக்கு உதவாத ஜனத்திடம் போகிறார்கள் என்று தேவன் வருத்தப்படுகிறார். குதிரை மேல் ஏறி ஓடி போவோம் என்று சொல்கிறார்கள். நீ எங்களுக்கு வேண்டாம் என்று தேவனை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறதை பாருங்கள், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். எந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள்? ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிற கூட்டத்தில் இருப்பீர்களா? என் இஷ்டப்படி நான் செய்வேன், இதுதான் எனக்கு சரியாக தெரிகிறது, நீர் வேண்டாம் என்று அவரை விட்டு ஓடி போகிறோமா? இவன் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், செய்து வருகிறார். அவரிடத்தில் ஏன் நாம் ஆலோசனை கேட்பது இல்லை? அவர் சொல்லுகிறார், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவர். கேட்டால் பதில் கிடைக்கும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயம் 30 அமைதியாக உட்கார்ந்து வாசித்து பாருங்கள். நீ வேண்டாம் என்று தேவனை பார்த்து நாம் சொன்ன பதிலும் நீ எனக்கு வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்தால் போதும், அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் என்ன செய்வோம்? விக்கிரகத்திடம் போ என்பாய், வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவாய். அநேக விக்கிரகங்களை நாம் இன்றைக்கு வைத்து வணங்கி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களிடத்திலும் அநேக விக்கிரகங்கள் இருக்கின்றன. நீ வேண்டாம் போ என்று சொல்ல வேண்டும் என்றால் முதலில் நாம் அவரை தேட வேண்டாம். தேவன் ஏன் இப்படி செயல்படுகிறார்? தேவன் பரிசுத்தர். பரிசுத்தர் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மோசே நின்ற இடம் பரிசுத்த பூமி, முதற் பெயர் அனைத்தும் பரிசுத்தமானவை. இஸ்ரவேலர் பரிசுத்த தேசம். மோசே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினார். மலையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார். நீங்கள் பரிசுத்த மனுஷர் என்று சொன்னார். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தன. பரிசுத்த வஸ்திரங்களை பற்றி வேதாகமம் பேசுகிறது. பரிசுத்த காணிக்கையை பற்றி வேதாகமம் பேசுகிறது. பரிசுத்தம் என்றால் பாவம் இல்லை என்று நாம் நினைக்கிறோம். இவையெல்லாம் பாவம் இல்லாதவையா? யோசித்து பாருங்கள். இவை எல்லாவற்றிலுமே பாவம் இருக்கத்தான் செய்கிறது. பரிசுத்தம் என்றால் பாவம் இல்லை என்று அர்த்தம் இல்லை. தேவன் 7ஆம் நாளை பரிசுத்தமாக்கினார் என்று ஆதியாகமம் 2:2 கூறுகிறது. மற்ற நாட்கள் எல்லாம் பாவ நாட்கள், 7ஆம் நாள் மாத்திரம் பாவம் இல்லாத நாள் என்ற அர்த்தம். பரிசுத்தம் என்றால் வித்தியாசம் என்ற அர்த்தம். பரிசுத்தர் என்றால் வித்தியாசமானவர் என்ற அர்த்தம்.
7ஆம் நாளை பரிசுத்தமாக்கினார் என்றால் தேவன் 7ஆம் நாளை வித்தியாசமாக்கினார் என்ற அர்த்தம். மற்ற நாட்களெல்லாம் நம்முடைய வேலைகளை செய்யலாம், அந்த நாளிலே நாம் தேவனோடு இருக்க வேண்டும். அந்த நாட்களில் நம்முடைய வேலையை நிறுத்திவிட்டு தேவனோடு ஆராதனை செய்ய வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். பரிசுத்தர் என்றால் வித்தியாசமானவர். இப்போது யோசித்து பாருங்கள், மோசே நின்றிருந்த இடம் பரிசுத்த பூமி, அங்கே தேவன் இருந்தார். முதற் பேர் அனைத்தும் பரிசுத்தமானவை, ஏனென்றால் அவை அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவை. இஸ்ரவேலர் பரிசுத்த தேசம், ஏனென்றால் ஊழியத்தை செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட தேசம். ஜனங்கள் பரிசுத்தமானார்கள், ஏனென்றால் ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஆயத்தம் செய்யப்பட்டது. எப்பொழுதும் செய்யக்கூடிய சில வேலைகளை எல்லாம் அன்றைக்கு செய்யாமல் இருந்தார்கள். மலையை பரிசுத்தப்படுத்தினார்கள், ஏனென்றால் அது ஒரு சிறப்பான இடமாக எல்லை வகுக்கப்பட்டது. இந்த எல்லையை தாண்டி யாரும் அங்கே செல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டது. நீங்கள் பரிசுத்த மனுஷர், ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஊழியர்கள். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்பதெல்லாம் சிறப்பான ஆராதனைகள் நடக்கிற ஒரு இடமாக இருந்தன. தேவ ஊழியருக்கான உடைகளை பரிசுத்த வஸ்திரங்கள் என்றார்கள். தேவ ஊழியத்திற்குரிய பணத்தை பரிசுத்த காணிக்கை என்று சொன்னார்கள். பரிசுத்தம் என்பதெல்லாம் தேவனுக்காக பிரித்து எடுக்கப்பட்டவை. தேவன் பரிசுத்தர் என்றால் தேவன் வித்தியாசமானவர் என்ற அர்த்தம். மனிதனை பற்றி பேசும்போது பரிசுத்தம் என்ற வார்த்தை என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது? அந்த பரிசுத்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவை என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. எப்படி அவர் பரிசுத்தம், எப்படி ஒரு வித்தியாசம் என்பதை பார்ப்போம். அவர் எல்லாவற்றிலும் முதல் நிலையானவர். எவற்றிலெல்லாம் முதல் நிலையானவர்? ஏசாயா 40 ஒரு கேள்வி கேட்கிறார். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்கிறார். ஆம், எனக்கு நிகர் நான் தான், என்னை யாரோடும் ஒப்பிட முடியாது, ஏனென்றால் நான் பரிசுத்தர் என்று சொல்கிறார். இப்படி இருக்க என்று அந்த 25ஆம் வசனம் துவங்குகிறது. எப்படி இருக்க? முன்னால் வாசித்து பார்த்தால் அவர் எதிலெல்லாம் வித்தியாசமானவர் என்பது நமக்கு தெரியும். கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலி என்று 10ஆம் வசனம் சொல்கிறது. அவர் வீரத்திலே பரிசுத்தர், வீரத்திலே முதல் நிலை. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்தவர், அளவிலே அவர் பரிசுத்தர். அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்? ஞானத்திலே அவர் பரிசுத்தர். நீதிபதிகளை அவாந்தரமாக்கினார், அறிவிலே அவர் பரிசுத்தர். பூமியை சிருஷ்டித்தவர், ஆற்றலிலே திட்டமிடுதலிலே அவர் பரிசுத்தர். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார்? 29ஆம் வசனம் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பார். நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. எனக்கு ஒப்பானவர் இந்த பிரபஞ்சத்தில் எவருமே இல்லை. என்னை நீங்கள் நம்பலாம். நான் உங்களை பார்த்து கொள்வேன். என்னோடு உறவிலே நீங்கள் இருப்பது தான் முக்கியம். என்னோடு பழகுவது தான் முக்கியம். வேறு எதற்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி இருந்தால் அவருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்புடையவர்களாக இருப்பார்கள். அன்பு இல்லை என்றால் இந்த பரிசுத்தம் அங்கே இல்லாமல் போய்விடுகிறது. பரிசுத்தரிடத்தில் நம்மை ஒப்படைத்தால் நாம் எப்படி இருக்கலாம் தெரியுமா? இயேசுவானவர் இந்த பூமியில் ஒரு மனிதராக இருந்தபோது பரிசுத்தராகிய பிதாவிடத்தில் தம்மை ஒப்படைத்து அவர் வாழ்ந்தார் என்று வேதாகம் சொல்கிறது. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். மக்கள் அவரை திட்டினார்கள், அவர் திரும்ப திட்டவில்லை. அவரை பாடுபடுத்தினார்கள், துன்புறுத்தினார்கள். பயமுறுத்துவதற்கு அவரிடத்தில் அதிகாரம் இருந்தது, ஏனென்றால் அவர் தேவன். ஆனால் பயமுறுத்தவில்லை, ஒரு மனிதனாகவே வாழ்ந்தார். அப்படி நாமும் வாழலாம். நமக்கு பதவி இருக்கும்போது, அதிகாரம் இருக்கும்போது, பணம் இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அவையெல்லாம் அவரிடத்தில் இருந்தும் அவர் பரிசுத்தர் என்பதனால் வித்தியாசமாக இருந்தார். இந்த பரிசுத்தம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டு பாருங்கள். ஒரு முறை தொடர் வண்டியில் நான் பயணம் செய்து கொண்டிருந்த போது 2 பெண்கள் பேசி கொண்டிருந்தார்கள். ஒரு பெண் தன்னை கஷ்டப்படுத்தின இன்னொரு பெண்ணை பற்றி சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருந்த பெண், நீ ஒன்றும் செய்யவில்லையா, இப்படியே நீ விட்டுவிடக்கூடாது என்று கோபத்தோடு பேசினார். அப்பொழுது கஷ்டப்பட்ட அந்த பெண் சொன்னார், பகவான் பார்த்து கொள்வான், நான் ஏன் எதையும் செய்ய வேண்டாம் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், யார் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அருகே இருக்கிறது? கிறிஸ்தவன் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு ஒருவரை ஒருவர் பழிவாங்குவதற்காக, ஒருவரை அழிப்பதற்காக, தனக்கு முதல்நிலை வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை கேவலமாக பேசுகிறவர்கள் தேவனுக்கு அருகில் இருக்கிறார்களா? அல்லது பகவான் பார்த்து கொள்வான் என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி
தேவனுடைய ராஜ்யத்தின் மகளாக வாழ்கிறாளா? இயேசு என்கிற பெயர் தெரிந்திருந்தால் போதாது, இயேசுவின் பரிசுத்தம் நமக்கு வேண்டும். இயேசு கூட அப்படிதான் செய்தார். பகவான் பார்த்து கொள்வான் என்று அவரிடத்தில் தன்னை ஒப்படைத்தார். இதுதான் இயேசுவின் பரிசுத்தம். தேவனுடைய பரிசுத்தத்தில் வேறு எதுவும் வெளிப்படுகிறது, அதையும் நாம் பார்த்தாக வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு என்பதற்கு பலர் தாங்களாக சில விளக்கங்களை வைத்திருக்கிறார்கள். இப்படி இருந்தால்தான் அன்பு என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அன்பிற்காக அவர்கள் வைத்திருக்கிற விளக்கம் சரியானதாக இல்லாமல் இருக்கலாம், தவறாக இருக்கலாம். அன்பு என்பதற்கு வேதாகமம் என்ன விளக்கம் சொல்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். தேவன் அன்பானவர் என்பதை தம்முடைய வேதாகமத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது என்ன பார்க்க வேண்டும். தேவ அன்பு அவருடைய நாமத்தில் வெளிப்படுகிறது. எப்படி என்று பார்ப்போம். தேவன் பரிசுத்தர் என்று பார்த்தோம் அல்லவா? சங்கீதம் 99:3 சொல்கிறது, தேவனுடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய நாமம் என்றால் என்ன? அது என்ன சொல்கிறது? ஒரு முறை மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னார், மலைக்கு வா, என்னுடைய நாமத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறார், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று சொன்னார். குற்றம் செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன், அவர்களை விடமாட்டேன், அவர்களுக்கான தண்டனை கொடுப்பேன், அவர்கள் மாத்திரமல்ல அவருடைய சந்ததியும் கூட கஷ்டப்படும் என்று சொல்கிறார். யூதேயா தேசத்தின் மேலே நேபுகத்நேச்சார் படையெடுத்து வந்தபோது அநேகரை கைது செய்து அங்கே கொண்டு போனார். அப்படி கைது செய்து கொண்டு செல்லப்பட்டவர்களிலே தானியேலும் ஒருவர். எசேக்கியா செய்த தவற்றுக்காக எசேக்கியாவிடத்தில் ஆண்டவர் கண்டித்து பேசிய போது, உன்னுடைய சந்ததியார் அங்கே அரண்மனை வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார். அப்படி பாபிலோனுக்கு தானியேல் இழுத்துச் செல்லப்படுகிறார். தன் முற்பாட்டனாகிய எசேக்கியா செய்த தவற்றுக்கான தண்டனையை அவர் அங்கே அனுபவிக்கிறார். அது கொஞ்சம் கஷ்டமானதாக நமக்கு தெரியலாம். அவர் செய்த தவற்றுக்கு இவன் கஷ்டப்பட வேண்டுமா? இந்த உலகத்தில் சில சமயங்களில் இது போன்ற கஷ்டங்கள் வரலாம். ஆனால் தானியேலுக்கு அங்கேயும் வேலை இருந்தது. இப்படி சொன்னதற்காக பாவம் செய்தவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் தண்டித்து கொண்டே இருப்பதில்லை. தேவனுடைய நாமத்திலே 100 பகுதி மறிக்கிறது. இது நாம் 7ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம். யாத்திரம் 34:6-7 இன்னொன்றையும் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ளவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அவர் மன்னிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். எசேக்கியாவின் பாவத்திற்காக தானியேலுக்கு ஒரு தண்டனை கிடைத்த போதிலும் அந்த தண்டனையும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஒருவேளை தானியேல் யூதேயா தேசத்தில் இருந்தால் அரசாங்கத்தில் ஒரு சிறு அதிகாரியாக இருந்திருக்க முடியும். ஒரு சின்ன நாடு, அந்த சின்ன நாட்டில் ஒரு சிறு அதிகாரியாக இருந்திருக்க முடியும். ஆனால் இப்பொழுது ஒரு பேரரசில் பெரிய பதவிக்கு வருகிறார். பாபிலோனில் தானியேலுக்கு உயர்வு கிடைத்தது. ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னார். உடனே அவர் பதவியில் அமர்த்தப்படுகிறார். அதற்கு பிறகு ராஜாவோடு இருக்கக்கூடிய உறவில் இன்னும் வளர்ந்து கொண்டே போகிறார். ஆம், இந்த தேவன் எதை செய்தாலும் அதில் நியாயம் இருக்கும். அந்த நம்பிக்கை வேண்டும். தேவனுடைய நாமம் அதைத்தான் காட்டுகிறது. தேவனுடைய நாமம் என்பது இயேசு என்பது மாத்திரம் அல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை பார்க்க வேண்டும். அந்த அர்த்தம்தான் இங்கே முக்கியமானது. அவர் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். நாமம் என்பது அவருடைய குணத்தை சுட்டி காட்டுகிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். தேவனுடைய நாமம் என்பது தேவனுடைய அன்பை காட்டுகிறது. அந்த அன்பை அவர் செயலில் காட்டினார். நாம் அவரிடத்தில் அன்பாக இருந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பாக இருந்ததினால்தான் தாமே இந்த உலகத்திற்கு வந்து பலியானார். அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் மற்றவர்களிடத்தில் காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்கள் நம்மிடத்தில் அன்பாக இருப்பதனால் அல்ல, அவர்களிடத்தில் நாம் அன்பாக இருப்பதனாலே நாம் அவர்களை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த வேண்டும். தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம். அன்பில் தண்டனையும் உண்டு, மன்னிப்பும் உண்டு. நீ வேண்டாம் என்று ஒதுங்கி செல்லும்போது தண்டனை கிடைக்கிறது. நீ வேண்டும் என்று நெருங்கி வரும்போது மன்னிப்பு கிடைக்கிறது. ஆனால் நாம் அப்படி இருப்பதில்லை. நமக்கு யாரை பிடிக்கிறதோ அவர்கள் எப்படி இருந்தாலும் அன்பு காட்டுவோம். ஒருவேளை அவர்கள் நம்மை கஷ்டப்படுத்தினால் நாம் அவர்களை திரும்ப கஷ்டப்படுத்துவோம்.
தேவன் அப்படி இல்லை. தேவன் செய்வதெல்லாம், தண்டனை கொடுப்பது கூட நம்முடைய நன்மைக்காகவே கொடுக்கிறார். இதே விதமான அன்பிலே நாம் வளர வேண்டும். இந்த அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த அன்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் தேவனால் பிறந்தவர்கள். அவர்களுக்குத்தான் தேவனை தெரிந்திருக்கிறது. வேதாகமத்தில் வருகிற அநேக பெயர்களில் தேவனுடைய தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. ஆபிரகாமை தேவன் சந்திக்கிறார். நான் சர்வ வல்லவர், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு பலன் தருவேன் என்றெல்லாம் சொல்கிறார். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். கர்த்தராகிய ஆண்டவரே, அடோனாய் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ராஜா என்ற அர்த்தம். கர்த்தராகிய ராஜாவே, அடியனுக்கு என்ன தருவி, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். ஒரு மாற்று ஏற்பாட்டையும் சொல்கிறார். இந்த எலியேசரை நான் தத்து எடுத்துக்கொள்ளட்டுமா என்று கேட்கிறார். ஆண்டவர் அவரை வெளியே அழைத்து சென்று வானத்தை அண்ணாந்து பார், எவ்வளோ நட்சத்திரங்கள் தெரிகின்றன, அதுபோல உன்னுடைய சந்ததி பெருகும். நம்முடைய பார்வை மிகவும் குறைந்தது, கொஞ்சம் தூரம் தான் பார்க்க முடிகிறது. அதனால் அதன் அடிப்படையில் நாம் தீர்மானம் செய்கிறோம். ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் ஆசைப்பட்ட பிள்ளை அதற்கு பிறகு பிறக்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் அந்த பிள்ளையை கொண்டு பலியிடு என்று சொல்கிறார். எப்படி இருந்திருக்கும்? நீ கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே என்று கேள்வி நிச்சயமாக மனதில் வந்து தான் இருக்கும். அதெல்லாம் வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்படவில்லை. மகனை அழைத்து செல்கிறார். மகனும் தன்னை ஒப்படைக்கிறான். இல்லை என்றால் அந்த வயதான மனிதனை தள்ளிவிட்டு அவன் ஓடி இருந்திருக்கலாம். அப்பொழுது பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் திரும்பி பார்த்தால் மாற்று ஏற்பாடு அங்கே இருக்கிறது. ஒரு ஆடு புதரிலே சிக்கியிருக்கிறது. அதை பிடித்து பலியிடுகிறார். அந்த இடத்திற்கு அவர் யெகோவா இரே என்று பெயர் வைக்கிறார். கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் பார்த்து கொள்வார். நன்மையோ தீமையோ அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு நாம் நிம்மதியாக இருக்கலாம். நம்ம நன்மை செய்ய முடியும் என்றால் நாம் செய்யலாம். செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்தது என்றால் அமைதியாக இருக்கலாம். கர்த்தர் உதவி செய்வார். இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு தேவன் மேலே இருக்க வேண்டும். அந்த பணிவை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் நினைப்பதெல்லாம் செய்வேன் என்பதல்ல. நான் என்னை உம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன், நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிற தன்மையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பணி உள்ளவர்களை அவர் தேடுகிறார். பரிசுத்தர் என்கிற நாமமுள்ள உன்னதமானவர் சொல்கிறார் என்று ஏசாயா 57 தேவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர், வித்தியாசமானவர். எந்த விதத்தில் வித்தியாசமா? உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பரலோகத்தில் கூடியிருக்கிறேன், இங்கே பணி உள்ள ஒரு மனிதனிடத்திலும் நான் வாழ்கிறேன். பாருங்க, நம்ம இப்படி சொல்ல முடியுமா? சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டா அதற்கு பிறகு ஏழை எளியவர்களை அவன் மறந்து விடுகிறான். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் அவரிடத்தில் நான் இருப்பேன். நம்முடைய உறவை தேவன் விரும்புகிறார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நாம் நல்லவர்களாக இருக்கும்போதல்ல, நாம் கெட்டவர்களாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அன்பு என்ன என்பதை அவர் விளங்கி பண்ணுகிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதாகம் சொல்கிறது. நமக்கு அன்பு இருக்கிறதா? சோதித்து பார்க்க வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இந்த வாரத்தில் ஏசாயா 30ஐயும் 1 கொரிந்தியர் 13ஐயும் கொஞ்சம் நன்றாக தியானியுங்கள். நம்முடைய அன்புக்கு உரைகள் 1 கொரிந்தியர் 13 இருக்கிறது. இந்த அன்பில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எபேசியர்களை வாசிக்கிறோம். அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அன்பிலே பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம்? நிக் கர்சரலா என்கிறவர் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். ஒரு நாள் தொடர் வண்டியில் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். எதிராக இருந்த ஒரு பெண் திடீரென்று கத்துகிறாள். அங்கிருந்த எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். பிறகு நான் தூங்கிவிட்டேன், தூக்கத்தில் ஒரு சொப்பனம் கண்டு கத்திவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த பெண் சொன்னார். அந்த பெண் அருகே உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபன் அதற்கு பிறகு அவரிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தான். அவள் இறங்கும் இடம் வரும் வரை பேசிக்கொண்டே இருந்தான். அவள் இறங்கின பின்பு நிக்கர்சரெல்லாம் அந்த வாலிபனிடம் நல்ல காரியம் செய்தாய், பேசிக்கொண்டே வந்தாய், நீ மிகவும் நல்லவனாக தெரிகிறாய்,
என்று சொன்னார். அப்பொழுது உடனே அவன் சொன்னான், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவன் பக்கத்தில் வந்து கத்துனாளா, எனக்கு காதே செவிடாகி போயிடும் போல் தெரிஞ்சு, இன்னொரு தடவை கத்திட்டா நான் என்ன செய்கிறது, அவளை தூங்க விடாமல் இருக்கிறதுக்காக தான் அவன்கிட்ட பேசிட்டு வந்தேன். அவளை உற்சாகப்படுத்துவதற்காக இல்லை, தனக்கு கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காகத்தான். பல சமயங்களில் நம்முடைய ஊழியம் கூட அப்படித்தானே இருக்கிறது. எதற்காக ஊழியம் செய்கிறோம்? எனக்கு கிரீடத்தில் நட்சத்திரம் வேண்டும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. அன்புள்ள இந்த தேவன் எவ்வளவு பெரியவர். அவர்தான் சிருஷ்டிகர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வேதாகம் சொல்கிறது. இந்த ஆதி எப்பொழுது என்பது நமக்கு தெரியாது. சில சமயங்களில் 6000 வருடத்திற்கு முன்னராக என்று நாம் நினைக்கிறோம். இந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். யோபுவில் ஆண்டவர் சொல்கிறார், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. இந்த பூமியை ஆண்டவர் மனிதனுக்கு வாழ்கிற இடமாக மாற்றிய போது தேவதூதர்கள் கம்பீரித்தார்களாம். அப்படியானால் இந்த பூமி மனிதன் வாழ்கிற ஒரு இடமாக மாற்றப்படுவதற்கு முன்னராகவே சிருஷ்டிப்பு நடந்துவிட்டது. தேவதூதர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆதி எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் வந்தது, இந்த பூமி மனிதன் வாழக்கூடிய ஒரு இடமாக மாற்றினார். அதுக்கு முன்னராக இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை அவர் உண்டாக்கியிருக்கிறார். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் அவருக்கு எவ்வளோ சக்தி இருந்திருக்க வேண்டும். எவ்வளவு சக்தி உள்ள ஒரு தேவனாலே உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதா கஷ்டம், உங்களுடைய தேவைகளை சந்திப்பதா கஷ்டம். சில சமயம் நாம் நினைக்கிறோம், நான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறோம். யோபு கூட தேவனை பார்த்து அநேக சமயங்களில் கேள்வி இல்லைன்னு கேட்டார். நான் ஆண்டவர் இடத்துல பேசும்போது சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அதில் 1-2 மாத்திரம் சொல்லுகிறேன். வாழ்க்கையில் எப்போதாவது இப்போ விடியட்டும் அப்படின்னு நீ சொல்லியிருக்கியா? சொல்ல முடியுமானால? வானத்தில் சூரியன் வருகிறது, நட்சத்திரம் வருகிறது, எல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் என்ன ஆளுகை செய்யுது, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? என்ன கேட்குறாரு? என்ன பெரிய கொம்பனா? ஆனால் நாம் கொம்பனாக தான் நம்ம நினச்சிக்கிறோம். நான் நினச்சேன்னா என்ன செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். தேவன் நம்மை சிருஷ்டித்தார் என்பதை உணர்ந்தோம் என்றால் அவருக்கு பணிந்து இருப்போம். பணி உள்ளவர்களிடத்தில் தான் தேவன் இருக்கிறார். ஆதாமை ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினாராம். ஆதாம் கண்களை விழித்து அவன் பார்த்த முதல் காட்சி தேவனுடைய முகமாகத்தான் இருக்க வேண்டும். தன் அருகிலே தேவன் ஊதி கொண்டிருப்பதை அவன் பார்த்திருப்பான். நம்முடைய மிக அருகிலே, நமக்கு மிக அருகிலே இந்த தேவன் இருக்கிறார். அதுதான் அவருடைய ஆசை. எல்லோருக்கும் அவர் அருகில் தான் இருக்கிறார். ஆதாமுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கூட. நான் தான் சத்தியம் அறிந்தவன், நான் தான் சிறந்தவன் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? வேதாகம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். கர்த்தராகிய அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நம்மில் ஒருவர் என்று சொல்லும்போது அவர் அத்தேனே பட்டணத்தில் இருந்த புறஜாதிகளிடத்தில் பேசுகிறார். ஏகப்பட்ட விக்கிரகங்களை வைத்து வணங்கி கொண்டிருந்த அந்த மக்களிடத்தில் பேசுகிறார். கர்த்தராகிய அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். நல்ல உறவுக்கு இந்த புரிதல் அவசியம். தேவன் எவருக்கும் தூரமானவர் இல்லை. எனவே நாமும் எவரையும் தூரமானவர்களாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தூரமானவர்களாக பார்க்கிறோம் என்றால் தேவனுடைய பரிசுத்தம் நம்மிடத்தில் இல்லை. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் இல்லை, என் வழிகள் உன் வழிகள் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். நாம் மாற வேண்டும். அவருடைய வழிக்குள்ளாக நான் வர வேண்டும். அவருடைய நினைவுக்குள்ளாக நான் வர வேண்டும். அப்படி வந்தால் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். தேவன் நம்மை சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம். எத்தனை விதமான ஆதாமுகளை தேவன் உண்டாக்கினார். வெள்ளை ஆதாம், கருப்பு ஆதாம், மாநிற ஆதாம், மஞ்சள் ஆதாம், தமிழ் ஆதாம், இந்திய ஆதாம், இன்னும் ஜாதி கூட சொல்லிக்கலாம். இவ்வளோ வித்தியாசமான ஆதாம் ஏவாள்களை தேவன் உண்டாக்கினார். 6000 வருட காலத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து தோற்றத்திலும்
இடத்திலும் நாம் மாறி இருந்தாலும் நாம் அனைவரும் ஆதாமுடைய பிள்ளைகள் தானே. அந்த எண்ணம் இருந்ததென்றால் நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இயேசு கிறிஸ்துடைய காலம் அல்லது அதற்கு முந்தின காலமாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு ஒரு புலவர் இருந்தார். இப்போதைய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவில் மகிபாலன்பட்டி என்பது தான் அவருடைய ஊர். அந்த ஊரில் சமீபத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கம் அவருக்கு ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பியிருக்கிறது. அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். புறநானூற்றில் 192வது பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாம் என் ஊர் தாங்க, எல்லாரையும் சொந்தக்காரங்க தாங்கிறார். இவர் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறாரா? நான் வெள்ளை கிறிஸ்தவன் கருப்பு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம் தேவன் பக்கத்தில் இருக்கிறோம். ஜாதியிலே பிரிவினை, மொழியிலே பிரிவினை, நிறத்திலே பிரிவினை, தேசத்திலே பிரிவினை பேசிக்கொண்டு எங்களுக்கு சத்தியம் தெரியும் என்று சொன்னால் அது என்ன சத்தியம் என்று எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு புரிகிறதா? அடுத்த வரையில் சொல்கிறாரு, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அவன் எனக்கு கெடுதல் செய்துட்டான், இல்லை இவன் எனக்கு நல்லது செய்துட்டான். இல்லை இல்லை இல்லை, மற்றவங்க தந்து நமக்கு கிடைக்கிறது எதுவும் இல்லை. நீங்கள் தேவன்கிட்ட இருந்து பாருங்கள், உங்களுக்கு யாராலும் தீமை செய்ய முடியாது. தேவன்கிட்ட இருந்து பாருங்கள், அவர்கள் தீமை செய்தாலும் அவையும் நன்மையாகத்தான் முடியும். அந்த பாடலில் 13 வரிகள் இருக்கின்றன. கடைசி 2 வரியில் அவர் சொல்கிறார், பெரியோரை வியத்தலும் இளமே. என்னோட பெரியவங்க, வலியவர்கள், பணக்காரங்க, படித்தவங்க அப்படின்னு அவங்கள பார்த்து வியப்பாக நான் பார்க்க மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் என்னுடைய சகோதரர், எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க, எல்லாம் எனக்கு சம்பந்தம். அதை சொல்கிறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்கங்க. அடுத்த வரியை பாருங்கள், சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. என்னை விட கீழே இருக்கவங்கள நான் இகழ்ந்து பேசவே மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். ஏன்? எல்லோரும் என் சொந்தக்காரர்கள். தேவன் எல்லா இடத்துலையும் பேசுகிறாருங்க. பெரும்பட வேண்டாம், என்கிட்ட மொத்தம் பேசுகிறாருன்னு இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். நேபுகாத்நேச்சாரிடத்தில் பேசிய ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு இடத்திலும் பேசிக்கொண்டு தானே இருக்கிறார். உயர்வு தாழ்வு இல்லை என்பது அவருக்கு எப்படி தெரியும்? நான் கணியன் பூங்குன்றனாரை கேட்கிறேன். ரோமரில் பவுல் எழுதுகிறார், தேவனை குறித்து அவர்களுக்குள்ளே, அதாவது புறஜாதிகளுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதாங்க பெரிய பாக்கியம். இன்றைக்கு தேவன் உங்களோடு பேச ஆசைப்படுறார். தேவன் உங்களோடு ஒரு உறவை வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். நீங்கள் எதை செய்தாலும் அவரிடத்தில் கேட்டு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். செய்யாதது தவறு என்று தானே ஆண்டவர் ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் எச்சரிக்கிறார். நாம் அவரிடத்தில் கேட்டு செய்வோமா? தேவன் நம்மோடு இருக்கிற தேவன். கடந்த 2000 ஆண்டுகளாக தேவன் வேறு எந்த வழியிலும் வெளிப்பட்டு வருகிறார் தெரியுமா? நம்ம இடத்துல பேசுகிறார், அது ஒரு வழி, எல்லா காலங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. வேறு ஒரு வழியிலும் தேவன் வெளிப்பட்டிருக்கிறார். பிற்படத்தில் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டார். ஆம், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொண்டால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 4 சுவிசேஷ புத்தகங்களிலே இயேசுவை பற்றிய தகவல்கள் நிறைய இருக்கின்றன. அது வெறும் தகவலாக பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கையாக நாம் பார்க்க வேண்டும். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி யூத மேசியாவாக இயேசுவை நாம் மத்தேயு புத்தகத்திலே பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு சேவை செய்து தியாகத்துடன் வாழ்கிற இயேசுவை மார்க்குவிலே வாசிக்கிறோம். மனித தன்மையை தரித்தவராக, மனதுருக்கமுள்ளவராக இயேசு இருந்தார் என்பதை லூக்காவிலே பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனாக வந்து பூமியில் நம்மோடு வாழ்ந்தார் என்பதை யோவான் புத்தகம் நமக்கு சொல்கிறது. அதில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், அவருடைய உபதேசங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்தால் நாசரேத் இயேசு என் வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருப்பார். நானும் அவரை போல பரிசுத்தனாக மாறுவேன். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். மத்தேயு புத்தகத்தின் முடிவில் அவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்க கூட இருக்கிறேன். அவர் நம்ம கூட இருந்தா எப்படிங்க நம்ம மற்றவங்களை வெறுக்க முடியும்? யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்க. வித்தியாசமானவங்களாக நம்ம மாறுவோம். மற்ற உலகத்து மக்கள் மாதிரி நம்ம இருக்க வேண்டாம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. இந்த வித்தியாசமான பார்வை வந்தால்தான்
இந்த வித்தியாசமான தேவனை நம்ம பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் 2 விவசாயிகள் இந்த 2 பேரும் அருமையான நண்பர்கள், ஒருவர் நேசித்தார்கள். ஒரு சமயத்தில் அவர்களுக்குள்ளே ஒரு சிறு கருத்து வேறுபாடு வந்தது. சில அடி நிலத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. பக்கத்தில் அவங்களுடைய வயல் இருக்குது, வரப்பு பிரச்சனை வந்தது. பேசிக்கொள்வதை நிறுத்தி விட்டார்கள். குடும்பங்கள் பிரிந்து விட்டன. ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்வார்கள். எங்கே பார்த்தாலும் கோபமாகத்தான் பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு பையனுக்கு வியாதி வந்தது. இரத்தம் தேவைப்பட்டது. அவனுக்கு இருந்த இரத்தம் ஒரு அரிதான இரத்தம். அந்த இரத்தம் அந்த ஊரில் வேறு ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் இருக்குது. அந்த ஆள் உடலில் தான் அந்த இரத்தம் ஓடுது. ஆனால் அவன் இப்போது எதிரி. ஒரு காலத்து நண்பன் இப்பொழுது எதிரி. என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்த போது இந்த செய்தி அந்த மனிதனுக்கு எட்டியது. உடனே அவன் மருத்துவமனைக்கு ஓடி வந்தான். பிள்ளைக்கு சோமலையாம ரத்தம் வேணுமாமே, என்னுடைய ரத்தமும் அதே குரூப் தான் என்று எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தமான இதயங்களில் துன்ப நினைவுகள் இருக்கலாம், ஆனால் பகை இருக்காது. வேதனைகள் நினைவில் இருக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் மன்னிப்பு பெரியதாக இருக்கும். ஒருவரை மன்னிப்போம். அதுதான் தேவனுடைய பரிசுத்தம். ஜெபம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்புள்ள பிதாவே, உம்முடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவர் நேசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்யும். தேவரீர் இப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். அதனால் உம்மோடும் சரி, உலகத்து மனிதரோடும் சரி, நல்ல உறவில் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.